வணக்கம். மார்கழி மாதமே ஒரு விசேஷம் தான். அந்த விசேஷத்தில முத்திரை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முத்திரையா பார்த்துட்டு போறோம். அந்த முத்திரைகள் பார்க்க பார்க்க நம்மளுக்கு அந்த பயிற்சி செய்ய செய்ய தேகத்தில ஆரோக்கியம் கிடைக்குது. அந்த மாரி நீங்க இந்த மார்கழி மாசத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முத்திரை பயிற்சி ஏகாதசி அன்னைக்கு செய்யும்போது, சமைத்த உணவு சாப்பிடாம, இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு, நீங்கள் வந்து முத்திரை பயிற்சி மனவாக செஞ்சு இறைவனையும் நீங்க வணங்குனீங்கன்னா, நல்ல மேன்மை அடைய முடியும். அது சொர்க்கவாசத்தில இருக்கிற ஒரு ஐதீகம் வச்சிருப்பாங்க. அந்த சொர்க்கவாசத்தில இருக்கக்கூடிய காலம் வந்து செவ்வாய்க்கிழமை காலைல செய்றாங்க. ஏகாதசி ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைக்கு முன்னிரவு, திங்கட்கிழமைக்கு பின்னிரவுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில 3 மணிக்கு மேல ஏகாதசி ஆரம்பிச்சு, அதே மாரி செவ்வாய்க்கிழமை இரவு வந்து பார்த்தீங்கன்னா, 1:30 மணிக்கு மேல முடியுது. இந்த நேரத்தில நீங்க முழிச்சிருந்து இறைவன வணங்கிட்டு, இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள யோசிச்சு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேன்மை அடைறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அப்ப நீங்க முழிக்க வேண்டிய காலம்ங்கிறது 2க்கும் அந்த ஏகாதசி இருக்கக்கூடிய காலத்துல தான் முழிக்கணும். அப்ப 3 மணிக்கு எந்திரிச்சு அடுத்த நாள் 2 மணிக்கு உறங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஏகாதசி வந்து விரதம் வந்து நன்மையாக பூர்த்தி அடையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இத பயன்படுத்தி நன்மை அடைஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.